நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு வெளியூரில் இருக்கிறதுனால இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். நேற்றைக்கு தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட கரூரில் ஒரு துயரச் சம்பவம் நடைபெற்றது. 41 பேர் உயிரிழந்த ஒரு துயரச் சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரும் அரசியல் நிகழ்வுனா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் நிகழ்வுனா அது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தான். அவங்க பேசும்போது இனி இந்த 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, வேற யாருமே இல்லை களத்தில் அப்படின்னு 2வது முறையாக பேசியிருக்காங்க. அதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் என்ன ஆகும் இல்லையா? நிறைகுடம் குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தமிழில். அந்த மாதிரி தான் அதிமுகன்ற ஒரு மாபெரும் கட்சி இருக்குது. அதிமுகவுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லா கட்சியிலையும் இருக்கிறது போல தான். செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ வெளியில் வந்திருக்காரு. அவர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு ஏதோ ஆதங்கத்தை பதிவு பண்ணார், அப்புறம் நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டதுக்கு பிறகு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவர் அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டவங்களோட இணைந்து அந்த தேவர் குரு பூஜைக்கு போகிறாரு. அங்கேருந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இனி நாங்கள் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிற பிறகு, அப்படி சொன்ன பிறகு அவர் கட்சியிலேருந்து நீக்காமல் இருந்தால் இப்படின்ற அடிப்படையில் இதுதான் காரணம். அந்த காரணத்தை முன் வச்சு நீக்கிடுறாங்க செங்கோட்டையனை. நீக்கினதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவர் போயிருக்காரு. அது போக பல்வேறு விஷயங்கள் மாறி மாறி கருத்து மோதல்கள் போய்கிட்டு இருக்கு. அது அவங்க கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை. அதிமுக அதாவது எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. 2வது கட்சியாக திமுகவை தமிழக அரசியல் அடிக்கவே முடியாது, வரலாற்றை எடுத்தோம் அப்படின்னா. அப்படிங்கும்போது இன்னைக்கு தாவேகா திமுகவுடைய தான் போட்டி. மக்கள் திமுக மீது வைத்திருந்த நம்பிக்கை மண்ணை கவிடுச்சு. 2026 தேர்தலில் திமுக வீட்டுக்கு போனோன்னு என்ன சொல்லுவாங்க, மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு வழக்கம் போல் பேசுவாங்க. அவங்க நாடகம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஜயும் ஆதவர்ஜனாவும் அந்த நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் தலைவர்னே தெரியல. ஏன்னா விஜய் 18.5 நிமிஷம் பேசுகிறாரு, ஆதவர்ஜனா அப்பப்போ பேப்பரை பார்த்தும் பேசுகிறாரு. சரி, புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதே போல் ஆதவர்ஜனா பேசுகிறாரு, 45 நிமிஷம் பேசுகிறாரு. நான் ஒன்றும் பேப்பர் பார்த்து பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்போது தலைவரை அதே மேடையில் வச்சு நக்கல் பண்ணுறாரு ஆதவர்ஜனா. இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே ஆதவர்ஜனா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஜென்சி புரட்சி நடக்கணும், திமுகவுக்கு எதிராக ஜென்சி புரட்சி நடக்கணும்னு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. அப்புறமா டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 4-5 வழக்குகள் போடப்பட்டது. அதெல்லாம் அவர் டெல்லி போய் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டார். மீண்டும் நான் அப்படி தான் பேசுவேன், முடிஞ்சா நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்ற மாதிரி மறுபடியும் ஒரு புரட்சி நடக்கணும். நீங்கள் முடிஞ்சால் என் தலைவர் மேலே கை வச்சு பாருங்களேன். அதாவது என் மேலே கை வைன்னு சொல்ல வேண்டியதானே, முடிஞ்சால் எங்கள் தலைவர் மேலே கை வச்சு பாருங்களேன், தலைவர் வீட்டுக்குள்ளே பாருங்களேன், தமிழக கல்லூரி இளைஞர்கள் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை தூண்டுறார். இப்படி தொடர்ச்சியாக கலவரத்தை தூண்டும் விதமாகவே பேசக்கூடிய ஆதவர்ஜனா மீது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரும் கேள்விக்குறியாகியிருக்கு. இது ஒரு விஷயம் இருக்கு. கட்சியை பற்றி விமர்சிக்கிறாரு, எல்லாமே பேசிட்டு விஜய் அவர்களுமே விஜய் தான் தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் 2026 தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான், கூட்டணி தொடர்பான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரங்களை, முழு அதிகாரத்தை தலைவருக்கே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், பல கட்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அப்போது பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு போக மாட்டாங்க, சின்ன கட்சிகள் போவாங்க. ஏற்கனவே அதிமுகலேருந்து நீக்கப்பட்டவங்க, விலகி இருக்கிறவங்க, தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்த கிட்டத்தட்ட அமமுக டிடிவி தினகரன், சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அதாவது என்ன அதிமுகவில் இருந்து தேவர் குரு பூஜைக்கு போகிறாரு, ஓபிஎஸ் அவரோட ஒரே காரில் போகிறாரு. அங்கே போய் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இவர் செங்கோட்டையன் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் தேவர் குரு பூஜையில் மரியாதை செலுத்துகிறாங்க. அப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவிலேருந்து கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்களே, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்களோட ஒன்றா வரீங்களே, உங்களை கட்சியிலேருந்து நீக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னா, என்னை நீக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னார். நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீக்கின பிறகு நான் கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், ஒரு நீல பேட்டி. ஆக மொத்தம் இவங்க 3 பேரும், அதாவது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் 3 பேரும் இணைந்து தான் ஒரு திட்டத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்க முடியுது. டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் தலைமையில் 3வது கூட்டணி அமையும், விஜய் தலைமையில் 3வது கூட்டணி அமையும் அப்படின்னு பேசினா, அப்போ இவங்களுக்கும் இந்த கூட்டணி அமைப்பதற்குமா ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இவங்க டைரெக்டாக அதிமுகவுக்குள்ளே போனால் அது அரசியலில் மிக பெரும் சறுக்கலாக இந்த 3 பேருக்கும் அமையும். ஏன்னா அதிமுகலேருந்து பலர் போகிறாங்க. சமீபத்தில் மனோஜ் பாண்டியன், ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். அதே போல் அன்வர் அலி இணைஞ்சார். இது மாதிரி நிறைய பேர் இணைகிறாங்க. ஆனால் இந்த 3 பேரும் திமுகவுக்கு போனால் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம். முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்தே தொடர்ச்சியாக அவங்க வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களாக அரசியல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா நம்ம எந்த கருத்தையும் என்ன சொல்கிறது, ஜோசியக்காரர் மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் பேசினதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு யூகிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து பிரேக்கிங்கில் பல தகவல்கள் வரலாம், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். அதை இந்த சம்பவம் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவிகாவில் அதிமுக நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுறோம், நாங்கள் தான் முதன்மையான எதிர்கட்சின்னு கோர்ட்டில் போய் வாதாடினாங்க. அதே போல் 2026 தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல்கிற அளவுக்கு தாவேக்காவில் என்ன படைபலம் இருக்கிறது, எத்தனை பூத் ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னா எல்லாமே கண் துடைப்பு தான். பூத் ஏஜென்ட் மாநாடு நடத்துகிறாங்க, அதை நடத்துகிறாங்க, இது நடத்துகிறாங்க, என்ன பயிற்சி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறிதான். மாவட்ட செயலாளர்கள் யாருன்னா விஜய் அவர்களுக்கு 4 பேர் தாண்டி சொல்ல முடியல அப்படிங்கிறதான் தாவேக்காவிலேருந்து வெளியில் வந்த நபர்களே சொல்லக்கூடியதாக இருக்குது. மக்களுக்கு அந்த துண்டை போட்டுட்டு போனால் கூடிய தாவேக்கா கட்சியும் தெரியுது. மற்றபடி அவருக்கு அவர் மாவட்ட செயலாளர், அவர் ஒரு கட்சி நபர், அவர் இது பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, மக்கள் சேவை பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி எந்த அறிமுகமே கிடையாது. தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் பலருக்கு பண பலமோ அல்லது மக்கள் செல்வாக்கோ கிடையாது அப்படிங்கிற தகவலை இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் காதுக்கு போயிருக்கு. ஆதவர்ஜனாவும் புசியானந்தும் எந்த விஷயத்தையும் விஜய்க்கு கொண்டு போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மிக பெரிய குற்றச்சாட்டு விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த பொதுக்குழுவிலுமே விஜய் பெண்கள் 50%, ஆண்கள் 50% பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கணுன்ற ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனால் அதை மீறி புசி ஆனந்த் முழுக்க முழுக்க ஆண்களையே பொதுக்குழு உறுப்பினர்களாக நிரப்பினதுலையும் பெரிய வருத்தத்தில் இருக்காரு விஜய். சிறப்பு அழைப்பாளர்களாக தான் பெண்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க, மருத்துவ அணியை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளாக வந்திருக்கு. அப்போது ஒரு கட்டமைப்பில் இன்னும் பலம் சேர்க்க முடியாத ஒரு கட்சி எப்படி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தன்னை நம்பி வந்த மக்களை பாதுகாக்க முடியாத ஒரு கட்சி தலைவர், அந்த கட்சி சிஎம் ஆகி என்ன பண்ணிடுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாருமே படித்தவங்க இன்னைக்கு யோசிப்பாங்க, திமுக மீது 1000 குற்றச்சாட்டு இருக்கலாம், அதிமுக மீது 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் இந்த 2 கட்சிகளும், இந்த திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா அப்படிங்கிறதையும் மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். விஜயை இயக்குவது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதாவது கட்சிக்கு முழு செலவுகளையும் ஆதவர்ஜனா தான் பண்ணுறாரு. அதனால் ஆதவர்ஜனாவுடைய கைப்பிடியில் தான் கட்சியும் இருக்குது, விஜயும் இருக்காரு. அவர் இயல்பாகவே செயல்படுவது கிடையாது. ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறாரு. ஆதவர்ஜனா இதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தார்? திமுகவிற்கு 10 ஆண்டு காலம் வேலை செஞ்சுருக்காரு. நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன் திமுகவுக்கு 10 ஆண்டுகள் உழைச்சதுக்காக அப்படின்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருந்தார். ஸோ அதனால் திமுக தான் ஆதவர்ஜனாவை தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி ஆதவர்ஜனாவை இயக்குது, ஆதவர்ஜனா விஜய் இயக்கிட்டுருக்காரு, இதெல்லாம் தெரியாமல் விஜய் இருக்காரு. அதனால் விஜயை கொண்டு போய் எங்கே நிற்க வைக்க போகிறாரோ, இந்த 2026 தேர்தலோட விஜய் என்னாக போகிறாரோ, ஆதவர்ஜனா என்னென்னலாம் செய்ய போகிறாரோ, என்ன சொல்றது, வாக்குகளை பிரிப்பதற்காக, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டும்தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆதவர்ஜனா இயக்கிக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் இந்த தேர்தலை அவங்க சந்திப்பாங்க. அதனால தான் அதிமுகவோடு கூட கூட்டணி போவதற்கோ இல்லை வேறு கட்சிகளோட பெரிய கட்சிகளோட கூட்டணி போவதற்கோ விஜய் யோசிக்கிறாரு. அப்படியே விஜய் ஒரு முடிவெடுத்தா கூட ஆதவர்ஜனா அதை எடுக்க விட மாட்டாரு அப்படிங்கிற கருத்துக்களுமே ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வருகிறது. இன்னொன்று என்னன்னா, நேற்றைய விவாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி அவருடைய பேட்டியிலெல்லாம் விவாதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணிக்குள்ள கூட விஜய் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அது விவாதத்தில் வந்திருக்க தனிப்பட்ட பேட்டியில் வந்திருந்தால் நம்ம அதை எடுக்க வேணாம். ஒரு பொது விவாதத்தில் வந்திருக்கும் போது ஸோ அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன பேச பொருளாக போகுது, இன்னும் தேர்தலுக்கு 6 மாதங்கள் பக்கம் இருக்குது, விஜய் தான் கூட்டணி தொடர்பான முடிவெடுக்க போகிறார் அப்படின்னா என்ன நடக்க போகுது, அப்போ திமுக தான் விஜயுமே ஈக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
திமுகவை எதிர்த்தே அரசியல் பண்ணக்கூடிய விஜய் அப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் ஆதவர்ஜுனாவுடைய இயக்கத்தில் விஜய் அவர்கள் இருக்கும்போது என்ன வேணாம் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, அதனால் நாங்கள் பாஜகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட அது விஜய்க்கு பின்னடைவு தான். ஏன்னா பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக போட்டிட்டு இருக்கணும். தமிழ்நாட்டில் போட்டி இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கான எல்லா வேலையிலையும் எங்கிருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் டைரெக்டாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு பெரிய முரண் இருக்குது. ஆக மொத்தத்தில் விஜய் தன்னிச்சையாக செயல்படாமல் இயக்கத்தில் தான் இன்னுமே செயல்பட்டு இருக்கார் திரை வாழ்க்கைக்கு பிறகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திமுக அதிமுகவை தமிழக வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.